5000 சம்பளத்திற்கு வேலை செய்யும் தந்தை, வீட்டு வேலை செய்யும் தாய். அமைச்சர் ரமேஷின் கண் கலங்க வைக்கும் குடும்ப பின்னணி. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் அதிகம் பேசப்பட்ட பெயர்களில் ஒன்று அமைச்சர் ரமேஷ். சாதாரண குடும்பத்தில் பிறந்து பல பொருளாதார சிரமங்களை கடந்து இன்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக உயர்ந்திருக்கும் அவரது பயணம் தற்போது அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிட்ட ரமேஷ் சுமார் 33,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் அவருக்கு இந்து சமய அறநிலையத்துறை ஒதுக்கப்பட்டது. இதன் மூலம் சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்த இளைஞர் ஒருவர் தமிழக அரசின் முக்கிய அமைச்சராக உயர்ந்துள்ளார். ஆனால் ரமேஷின் வாழ்க்கை இவ்வளவு எளிதாக இருந்ததில்லை என்பதே தற்போது பலரையும் ஆச்சரியப்படுத்துகிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கண்ணபுரம் பகுதியைச் சேர்ந்த அவரது குடும்பம் பொருளாதார சூழல் காரணமாக பல ஆண்டுகளுக்கு முன்பே சென்னை அருகே மறைமலை நகருக்கு குடிபெயர்ந்தது. அங்கேயே மிகவும் எளிமையான சூழலில்தான் ரமேஷின் வளர்ப்பு நடந்ததாக கூறப்படுகிறது. ரமேஷின் தந்தை ஸ்ரீனிவாசன் மறைமலை நகரில் உள்ள ஒரு சிறிய கோவிலில் அர்ச்சகராக பணியாற்றி வருகிறார். மாத சம்பளம் மிக குறைவாக இருந்தாலும் அதையே நம்பி குடும்பத்தை நடத்தி வந்துள்ளார். கோவில் நிர்வாகம் வழங்கிய சிறிய வீட்டில்தான் குடும்பம் பல ஆண்டுகளாக வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. குடும்ப செலவுகளை சமாளிக்க ரமேஷின் தாயார் சுமதி கூட சமையல் வேலைக்கு சென்று உழைத்துள்ளார். தினமும் நீண்ட தூரம் பயணம் செய்து வேலைக்கு செல்வது, குறைந்த வருமானத்தில் 3 மகன்களையும் படிக்க வைப்பது, வீட்டு செலவுகளையும் சமாளிப்பது என அந்த குடும்பம் பல சிரமங்களை எதிர்கொண்டதாக அக்கம் பக்கத்தினர் கூறுகின்றனர். ரமேஷின் 2 தம்பிகளும் டிப்ளமோ வரை படித்து தற்போது தனியார் நிறுவனங்களில் வேலை செய்து வருகிறார்கள். இத்தனை சிரமங்களுக்கிடையே ரமேஷ் படிப்பில் கவனம் செலுத்தி பொறியியல் பட்டம் முடித்தார். அதன் பிறகு தனியார் வாகன நிறுவனத்தில் பணியாற்றியுள்ளார். ஆனால் வேலை பார்த்து கொண்டிருந்த காலத்திலேயே சமூக மற்றும் அரசியல் செயல்பாடுகளில் அதிக ஆர்வம் காட்டியதாக கூறப்படுகிறது. சிறு வயதிலிருந்தே விஜயின் ரசிகராக இருந்த ரமேஷ் ரசிகர் மன்ற நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டார். பின்னர் மக்கள் இயக்கம் உருவானது போது தரைமட்டத்தில் பணியாற்றியவர்களில் ஒருவராக இருந்துள்ளார். அதன் பிறகு தாவேக உருவானதும் கட்சியில் இணைந்து தொடர்ந்து செயல்பட்டார். கட்சிக்காக அமைதியாக உழைத்தவர்களில் ஒருவராக பார்க்கப்பட்ட ரமேஷுக்கு ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திய அவர் முதல் முறையிலேயே பெரிய வெற்றியை பதிவு செய்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். தற்போது அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ரமேஷ் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அரசு இல்லத்தில் மனைவி மற்றும் குழந்தையுடன் குடியேற உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அவரது பெற்றோர் இன்னும் மறைமலை நகரிலேயே எளிமையான வாழ்க்கையை தொடர விரும்புவதாக கூறப்படுகிறது. ஒரு அர்ச்சகரின் மகனாக மிகவும் சாதாரண வாழ்க்கையில் வளர்ந்து இன்று தமிழக அமைச்சரவை வரை உயர்ந்திருக்கும் ரமேஷின் பயணம் தற்போது பல இளைஞர்களிடையே பேசுபொருளாக மாறியுள்ளது. அதே நேரத்தில் எளிய குடும்பத்தில் இருந்து வந்ததால் சாதாரண மக்களின் பிரச்சனைகளை நன்கு புரிந்து செயல்படக்கூடிய அமைச்சர் என்ற எதிர்பார்ப்பும் அவர் மீது உருவாகியுள்ளது.